ஒரு ஈவினிங் டைம் போல சென்னை எக்மோர்ல இருந்து ட்ரெயின் ஏறி நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஏன் போறோன்றது ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட கிளைண்டோட கார் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கு. ஸோ அங்க இருந்து காரையும் சரி கிளைண்ட்டையும் சரி நம்ம பிக்கப் பண்ணி சென்னையில சேஃபா டிராப் பண்ண போறோம். அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். கிளைண்ட் கொஞ்சம் டிலேவா டியூட்டியை கன்ஃபார்ம் பண்ணதால நமக்கு என்ன ஆச்சுன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியல. அதனால அன்ரிசர்வேஷன்லயே போயிட்டு நான் செம்ம டயர்டு. ஸோ கிளைண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா போனதுமே அங்க ரூம் கொடுத்துருந்தாங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லி. ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி ஹோட்டல் போயிட்டோம் மார்னிங் டிஃபன் பண்றதுக்காக. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம டிராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு டியூட்டில என்ன கார் ஓட்ட வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸ் தான் நம்ம இன்னைக்கு ஓட்ட வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா டீசல் வேரியன்ட்ல ஒரு கார் 1500 சிசி. ஸோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன். லாங் டிரைவ் பண்றப்போ கண்டிப்பா நீங்க சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அதே போல மிரர்லாம் பக்காவா செட் பண்ணி வச்சீங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு டிரைவ் பண்றப்போ கம்ஃபர்டபுளா இருக்கும். கிளைண்ட் லொகேஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 69 கிலோமீட்டர் தான் குற்றாலம். ஸோ அங்கதான் போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அங்க போயிட்டு அதுக்கப்புறமா தான் சென்னை கிளம்புறதா பிளான். கரெக்டா 1.5 மணி நேரத்துல குற்றாலம் ரீச் பண்ணியாச்சு. ரீச் பண்ணிட்டு கிளைண்ட சேஃபா டிராப் பண்ணிட்டு நானும் காரை பக்கா பார்க் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த ரூட்ல வந்தோம் எவ்வளவு பேமெண்ட் வாங்கணுன்றதை நான் பார்ட் 2 வீடியோ சொல்றேன். டாடா பை பை.